வணக்கம். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். நான் கண்ணன் பஞ்சாங்காசிரியர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2024 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்குள்ள பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அறிமுகங்களை பொதுவான விஷயங்களை முழுமையாக கேட்காமல் நேரடியாக உங்கள் ராசிக்கு போய் ராசி பலனை கேட்டிங்கன்னா எதுவும் விளங்காது. ஏன்னா இந்த ராசி பலன் குரு பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. ஒரு ராசியில் உள்ள கோடிக்கணக்கான பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதும் இல்லை. அடுத்தது இது குரு பெயர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நல்லா இருக்கும் அல்லது கெடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் சரியில்லை. ஏன்னா சனி பெயர்ச்சி இருக்குது, அப்புறம் ராகு இது பெயர்ச்சிகள் இருக்குது. இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 40% தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல. ஏன்னா நம்மளுக்கோட ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பிறந்த ஜாதகப்படி இப்போதைக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தது அதுதான் ஒரு 60%. ஆக இந்த 40%ல் குருவுக்கு ஒரு 20% தான். அதனால் இந்த குரு பெயர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன ராசிக்காரவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னோ, அல்லது கெடுதலான பலன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் முழுக்க முழுக்க கெடுதல் அப்படின்னு சொன்னவங்களோ இல்லை. அடுத்தது காலகட்டத்தில் மாறி மாறி நடக்கும், வருஷம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. அடுத்தது உங்களுக்கு இந்த குரு வக்ரமாகும், அப்புறம் நிவர்த்தியாகும், அப்போல்லாம் பலன்களும் மாறும். இடையில் மற்ற கிரகங்களோட பயிற்சினாலேயும் பலன்கள் மாறும். ஆக இது ஒரு பொதுவான பலன் தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் உங்களோட ராசியை பலனை பாருங்கள். இந்த குரு மே 1 பயிற்சியாகி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. பொதுவாக குரு ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். 2025 மே 11 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 14 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் திரும்ப பயிற்சி ஆகிறார். இந்த ஒரு வருஷ காலகட்டம் அவர் ரிஷப ராசியில் இருப்பார். பொதுவாக குரு ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பொதுவாக ஜோதிடத்தில் அது இருக்கக்கூடிய இடம் நம்ம ராசிக்கு 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு இந்த வீடுகளாக இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு பொதுவான கருத்து. 4, 10 இந்த வீடுகளில் இருந்தால் மத்தியம பலன், ரொம்ப நல்லதும் இல்லை ரொம்ப கெடுதலும் இல்லை அப்படின்னு பொதுவான கருத்து. மற்ற ராசிகளுக்கெல்லாம் கெடுதல் பலன் அப்படின்னு பொதுவான கணக்கு. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் நடக்கும். கும்பம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரவங்களுக்கும் மத்தியமமான பலன். மற்ற 5 ராசிக்காரவங்களுக்கும் கொஞ்சம் கெடுதலான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. குரு இருக்கக்கூடிய இடத்துல பலன் கொடுக்கறத காட்டிலும் அது பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம், அந்த பலன் தான் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ஜோதிட கருத்து. அதன்படி குரு தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்ப்பார். அந்த வீடுகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆக கெடுதலான பலன் சொல்லக்கூடியவங்களுக்கும் குருவின் பார்வைப்படக்கூடிய வகைகளில் சௌகரியங்கள் கிடைக்கும். நல்ல பலன்னு சொல்கிறவங்களுக்கும் கூட குரு கெட்ட வீடுகளை பார்க்குற போது சில கெடுதல்கள் நடக்கும். ஆக பலன்கள் அப்படிங்கிறது எல்லா வகைகள்லையும் கலந்து தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நல்ல பலனோ, ஒரு ராசிக்காரவங்க எல்லாருக்கும் கெட்ட பலனோ இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியை பொறுத்தும் அந்த ராசிக்காரவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 மே 1 குரு மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு ஒரு வருஷம் இருப்பார். அடுத்த வருஷம் மே மாதம் வரலையும். இந்த 2ஆம் வீடு மிக மிக சிறப்பான இடம். அதனால் இந்த ஒரு வருஷ காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கும். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஃபினான்ஷியல் பணங்காசு விஷயத்தில் நல்ல வருமானம் இருக்கும். நல்ல வருமானம் இருக்கிற போது மற்ற விஷயங்கள் எல்லாம் எந்த பெரிய சிரமமும் இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பல வகைகளில் பண வருமானத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு லாட்ரி, 4D, பிக்ஸு போன்றவைகளில் பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. காரணம் என்னவென்றால் இப்போதைக்கு சனி பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சனி 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது.
அதனால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது. தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வகையில் வேலை இடத்தில் கூட வேலை செய்கிறவர்களெல்லாம் நல்ல நிம்மதி இருக்கும். சில பேருக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வுகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும், நல்ல லாபகரமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்போதைக்கு குரு பார்வைப்படும் இடங்களும் நன்றாக இருக்கிறது. குரு 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு ஆகிய வீடுகளை பார்ப்பார். இந்த 10ஆம் வீடு என்பது ஜீவனஸ்தானம், தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால சின்ன சின்ன வியாதிகளுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. சின்னதாக கடன் பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தேவையில்லாத வீண் விரைய செலவு, அனாவசிய செலவுகள் எல்லாம் நாமே பார்த்து கண்ட்ரோல் பண்ணி சொல்ல வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். வியாதிகள் ஆரம்பத்திலேயே பார்த்து சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். சின்னதாக விபத்துகள், ஆபத்துகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. வண்டி வாகனம் ஓட்டுவதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு வேலை மாற்றலாம், இடம் மாற்றலாம், வீடு மாற்றலாம். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தொழில் தொடங்கலாம். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் அவர்களுடைய படிப்பு, நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் உதவி ஒத்தாசையாக இருப்பார்கள். சகல விஷயங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு குரு பயிற்சி. அன்பான ரிஷபராசி நேயர்களே, குரு மே 1ஆம் தேதி பயிற்சியாகி மேஷ ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அது ஜென்மகுரு என்று பெயர். பொதுவாக ஜென்மத்தில் குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதகம் இல்லை. ஏனென்று சொன்னால் குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை விட அது பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பலம் ஜாஸ்தி என்பது பொதுவான ஒரு ஜோதிட கருத்து. அந்த வகையில் குரு 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அதை குரு பார்ப்பதனால் பூர்வ புண்ணியத்தினால் போன ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களின் மூலமாக இந்த காலகட்டத்தில் நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். ஆக பூர்வ புண்ணியம் நன்றாக இருப்பதால் வேற எந்த பெரிய பாதிப்புகளும் வராது, பயப்பட தேவையில்லை. அடுத்தது புத்திரஸ்தானம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு என்பது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள். ஸோ மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். மனைவி வீட்டார் சம்பந்தப்பட்ட வகைகளில் இருந்து உதவி ஒத்தாசைகள் எல்லாம் கிடைக்கும். அடுத்து உறவினர்கள், பொதுவாக உறவினர்கள் மூலமாக நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். நண்பர்களும் இந்த நேரத்தில் நல்ல உதவி ஒத்தாசைகள் செய்வார்கள். அடுத்து தொழில் கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களும் கூட இருப்பவர்கள் கூட நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருப்பதனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய பாதகம் இல்லை. இப்போதைக்கு வீடு மாற்றுவது, வேலை மாற்றுவது, இடம் மாற்றுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. புதிய முயற்சிகளும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. வியாதிகள் சின்னதாக பிரச்சனை கொடுக்குற வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்பத்திலேயே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்ற பொது விஷயங்களில் தலையிடுவது, அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதெல்லாம் வேண்டாம். நான் உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டு என்று இருந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. யாருக்கும் இந்த நேரத்தில் பண உதவிகள் செய்வது, ஜாமீன் போடுவது, கேரண்டர் போன்றெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் போகிற இடங்கள், வர்ற இடங்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பையும் கொடுக்காது. அதே நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்வது தான் சிறப்பானது. ஜாதகத்தில் தசாபுத்திகள், கிரகநிலைகள் நன்றாக இருந்தால் எந்த பெரிய பாதகமும் இல்லை. இந்த குரு பயிற்சி என்பது ஒரு 40% மட்டுமே. அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறது. அது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். விரயம் என்றால் செலவு. ஆனால் குரு சுப விரயம், நல்ல விஷயங்களுக்காக செலவாகுது. அதாவது திருமணம், வீட்டில் திருமணம் கைகூடி வரும். திருமணம் நடக்காமல் இருக்கவங்க திருமணம் நடக்கும். அல்லது உறவினர்கள் வகையில் திருமணம் நடக்கும். கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக செலவாகும். அல்லது நாமே நல்ல விஷயங்களுக்காக செலவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நகை வாங்குவது, வீடு வாங்குவது,
அவற்றில் முதலீடு செய்வது அல்லது இடம் இவை இந்த வகைகளில் முதலீடு செய்வது நல்லது. நகை இப்போதைக்கு அந்த குரு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீடு என்பது கடன் சம்பந்தப்பட்டது, வியாதி சம்பந்தப்பட்டது. இந்த நேரத்தில் கடன் சேர்வதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் கடனும் வாங்கி கையில் இருக்கும் பணத்தையும் போட்டு ஒரு நகையை வாங்கி வைத்தால் அந்த நகையினுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக கடனையும் அடைத்து விட வேண்டும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் ஆடம்பரமான காரில் கொண்டு போய் முதலீடை போட்டு கடனையும் வாங்கி செய்தால் அந்த காரின் மதிப்பு வருடம் குறைந்து கொண்டு போகும். கடன் கட்ட முடியாமல் சிக்கல்களும் வந்துவிடும். அதனால் அனாவசியமில்லாத தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்தியாவசியமான செலவுகளை செய்து கொள்ள வேண்டும். சின்னதாக வியாதிகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரம்பத்திலேயே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த குரு பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5, 7, 9, 7, 9 ஆகிய வீடுகளை பார்வையிடுவார். அதன்படி உங்களுக்கு 4ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம், ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்டது, லக்ஸூரியஸ் திங்ஸ் சம்மந்தப்பட்டது. அதனால் இந்த காலகட்டத்தில் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும். வீடு புதிதாக வாங்க முடியும். வீடு ஏற்கனவே இருக்கிறவர்கள் வீட்டை புதுப்பிக்க முடியும். ரிப்பேர், ரினோவேஷன் முதல்கள் செய்ய முடியும். அதே நேரம் சிறிதாக விபத்துக்கள், ஆபத்துகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை. அதே நேரத்தில் எந்த பெரிய பாதிப்புகளும் இருக்காது. வேலை இடத்தில் கூட வேலை செய்வர்களோடெல்லாம் நல்ல நிம்மதி இருக்கும். பெரிய லெவல் ப்ரொமோஷன், சம்பள உயர்வுகளை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. அன்பான கடகராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் வீடு. அது லாபஸ்தானம், லாபம், இன்கம், வருமானம். அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் இருக்கும். பல வகைகளில் வருமானம் கிடைக்கும். வேலை மூலமாகவும், வியாபாரம் மூலமாகவும், மற்ற வகைகளிலும் வருமானம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற கடன் பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும். ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக பணம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. லாட்டரி, 4D பிக்ஸு போன்றவைகள் மூலமாகவும் வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானம் நன்றாக இருக்கிறதால் இந்த காலகட்டத்தில் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம், நகை போன்றவைகள் எல்லாம் வாங்க முடியும். புதிய முயற்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கும். இப்போதைக்கு ஏதாவது புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பதாக இருந்தாலோ அல்லது வேலை மாற்றுவது, இடம் மாற்றுவது, இவைகளும் நன்றாக இருக்கும். வேலை இடத்தில் கூட வேலை செய்வர்களோடெல்லாம் நிம்மதி இருக்கும். சில பேருக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வுகள் அதுகளுக்கெல்லாம் வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குருவானது 3, 5, 7 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 3ஆம் வீடு என்பது இளைய சகோதரம், உடன் பிறந்தவர்களே தம்பி, தங்கை போன்றவர்கள், அவர்கள் மூலமாக சௌகரியம் கிடைக்கும். அது வெற்றி ஸ்தானம். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக நடந்தேறும். 5ஆம் வீடு புத்திரஸ்தானம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள்லாம் நன்றாக இருக்கும். பெரிய வளர்ந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோருக்கு உதவி ஒத்தாசைகள் எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கும். 7ஆம் வீடு என்பது திருமணம் சம்பந்தப்பட்ட இடம். திருமணம் தடங்கலாகி இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றபடி கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் நன்றாக இருக்கும். மனைவி மூலமாகவும், மனைவியுடைய உறவினர்கள் மூலமாகவும், பொதுவாக உறவினர்கள், நண்பர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய சௌகரியங்கள் எல்லாம் கிடைக்கும். தொழில் கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கூட வேலை செய்பவர்கள், கோவர்க்கர்ஸ், அவர்கள் மூலமாகவும் நிம்மதி கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகச் சிறப்பான குரு பயிற்சி. ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. 4D பிக்ஸ், லாட்டரி போன்றவைகள் மூலமாக வருமானம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். 10ல் குரு பதிவை பறிப்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் வேலை பறிப்போய்விடும் என்று அர்த்தம் இல்லை. வேலையிடத்தில் கூட வேலை செய்வர்களுடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக சிரமங்கள் இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். இப்போதைக்கு வேலை மாற்றுவது, இடம் மாற்றுவது அவைகளெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது.
வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சற்று சுணக்கமாக இருக்கும். பெரிய அளவில் லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. புதிய முயற்சிகள் எல்லாம் இப்போதைக்கு நல்லதில் தள்ளி போடுவது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஏனென்று சொன்னால் அந்த குருவானது இருக்கும் இடத்திற்கு பலனை காட்டிலும் பார்க்கும் வீடுகளுக்கு தான் நல்ல பலன்களை கொடுப்பார். அது 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு ஆகிய வீடுகளை பார்ப்பார். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வருமானத்துக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. வேலையில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் நன்றாக இருக்கும். வருமானம் நன்றாக இருக்க போது, பண வரவு இருக்கிற போது மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே சமாளித்து கொள்ள முடியும். எந்த பெரிய பயமும் இல்லை. 4ஆம் வீடு என்பது வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். புதிதாக வீடு வாங்க நினைப்பவர்கள் வீடு வாங்க முடியும். வீடை ரிப்பேர் செய்ய முடியும், ரினோவேஷன் பண்ணலாம். அதுபோல் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நகை வாங்கலாம், லக்ஸூரியஸ் திங்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். 4ஆம் வீடு என்றது சுகஸ்தானம். இப்போதைக்கு நிம்மதி இருக்கும், எந்த பெரிய சிக்கல்களும் இருக்காது. படிப்பு சம்பந்தப்பட்ட இடம். படிக்க மேலும் மேலும் படிக்க நினைப்பவர்களுக்கு படிப்பு அதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து இந்த குரு 6ஆம் வீட்டையும் பார்ப்பார். 6ஆம் வீடு என்பது கடன்கள் சம்பந்தப்பட்டது, வியாதிகள் சம்பந்தப்பட்டது. அதனால் தேவையில்லாத வீண் விரைய செலவு, அனாவசிய செலவுகள் எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வியாதிகள் ஆரம்பத்திலேயே பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த குரு பயிற்சினால் எந்த பெரிய பாதகமும் இல்லை. அதே நேரத்தில் மிகப்பெரிய யோகங்களை எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து, இப்போதைக்கு நடக்கும் தசாபதிகளை பொறுத்து தான் பொதுவாக பலன்கள் என்பது இருக்கும். இந்த குரு பயிற்சி பலன் என்பது சுமார் ஒரு 20% மட்டுமே. அதனால் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குரு மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்பது பாகிஸ்தானம், மிகச்சிறப்பான இடம். அப்பா சம்பந்தப்பட்டது, அப்பாவின் உறவினர்கள் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், தூரதேச பயணங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவைகளெல்லாம் சம்பந்தப்பட்டது, மேல் படிப்பு இவைகளெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் தந்தை வழியினால் சௌகரியங்கள் கிடைக்கும். அப்பா வகையில் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதை விற்று அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். அப்பாவினுடைய உடல்நிலை நிலைமைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்பா வழி உறவினர்களும் நன்றாக இருப்பார்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக வெளிநாட்டு பயணம் அமையும். அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். மேல் படிப்பு படிக்க நினைப்பவர்கள் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். நல்ல விதமாக இந்த காலகட்டத்தில் செய்வதற்கும் அதை கம்ப்ளீட் செய்வதற்கும் பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 4D, பிக் சிம், லாட்ரி போன்றவைகள் மூலமாக வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்போதைக்கு சனியும் மிகச்சிறப்பாக இருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ஆம் வீடு சனிக்கு மிகச்சிறப்பான இடம். குரு சனி இரண்டுமே நன்றாக இருக்கிறதுனால் இந்த ராசிக்கு தான் மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வருடத்தில். ஸோ அதுவும் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு பார்க்கக்கூடிய இடங்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. குரு 1, 3, 5 ஆகிய வீடுகளை பார்ப்பார். குரு உங்கள் ராசியை பார்ப்பார். குரு பார்க்க கூடி நன்மை, எல்லா விஷயங்கள்லேயும் சிறப்பு கிடைக்கும், சௌகரியங்கள் கிடைக்கும். அடுத்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். அது இளைய சகோதரம், தம்பி, தங்கைகள் சம்பந்தப்பட்டது. அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். வெற்றி ஸ்தானம், எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக வெற்றி பெறும். அடுத்து 5ஆம் பார்வையினால் 5ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். பிள்ளைகளுடைய படிப்பு, நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் எல்லாம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம், அதனால் எல்லா விஷயங்களிலும் நன்மை கிடைக்கும். ஆக குரு பார்க்கக்கூடிய இடங்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. குரு இருக்கும் இடமும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு குரு பயிற்சி என்று சொல்லலாம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, குருவானவர் மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசிப்படி 8ஆம் வீடு. அது அவ்வளவு சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் குரு இருக்கும் வீட்டிற்கு தரக்கூடிய பலன்களை விட குரு பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு தான் பலம் ஜாஸ்தி என்பது பொதுவான ஜோதிட கருத்து. அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 12, 2, 4 ஆகிய வீடுகளை பார்ப்பார்.
12ஆம் வீடு சுப விரயம், நல்ல விஷயங்களுக்காக செலவாகுது. அதாவது வீட்டில் திருமணம் கைகூடி வரும். திருமணம் தடங்கலாகி இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்ல விதமாக கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நகை வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், வீடு வாங்குவது, கடை வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற விஷயங்களுக்காக செலவாகும். அதே நேரத்தில் தேவையில்லாத அனாவசிய ஆடம்பர பொருள்கள் வாங்குவதற்காக செலவிட வேண்டாம், கடன் வாங்கி செலவிட வேண்டாம். 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். நல்ல வருமானம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வருமானம் நன்றாக இருக்கும். வருமானம் நன்றாக இருக்கிற போது மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள முடியும். குடும்பஸ்தானம், குடும்பம் நிம்மதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்து கொடுக்க முடியும் தேவையான வகையில். அந்த வகையில் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அடுத்து 4ஆம் வீட்டை குரு பார்ப்பார். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம். நல்ல நிம்மதி கிடைக்கும். அம்மா சம்பந்தப்பட்ட இடம், அம்மா வழி உறவினர்கள் அவர்களெல்லாம் நன்றாக இருப்பார்கள். தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை எல்லாம் விற்று அவர்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். 4ஆம் வீடு சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது. வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது. ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ். அதனால் அவைகளும் மிக சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். வீடை ரிப்பேர் செய்வது, ரினோவேஷன் செய்வது போன்ற வேலைகள் செய்ய முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். ஆக குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பதனால் எந்த பெரிய பாதகமும் இருக்காது. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, 8ஆம் வீடு சின்னதாக விபத்துக்கள், ஆபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாதிகளுக்கு சின்னதாக பாதிப்புகள் இருக்கிறது. சற்று எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சற்று நல்ல குரு பயிற்சி தான். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு என்பது மிகச் சிறப்பான இடம். அது திருமணம், கணவன் மனைவி, உறவினர்கள், நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட இடம். அதனால் இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் தடங்கலாகி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக திருமணம் கைகூடி வரும். வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிரகப்பிரவேசம், வீடு வாங்கி குடி போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். நல்ல ஒற்றுமை இருக்கும். எல்லா விஷயங்களும் குடும்பத்தில் சிறப்பாக செல்லும். உறவினர்கள் மூலமாக உதவித்தாசைகள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல உதவித்தாசையாக இருப்பார்கள். வேலையிடத்தில் கூட வேலை செய்வர்களோடெல்லாம் நல்ல ஒற்றுமை இருக்கும். தொழில் கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்கள் மூலமாகவும் நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். அதே போல் குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் மூலமாகவும் மிகச்சிறப்பான பலன்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் வீடு, 1ஆம் வீடு, 3ஆம் வீடு ஆகிய வீடுகளை பார்ப்பார். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். லாபம், கெயின், இன்கம், வருமானம் நன்றாக இருக்கும். அதனால் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கிறது. 4D பிக்ஸ், லாட்டரி போன்றவைகள் மூலமாக பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் திடீர் பணவர்த்துகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசியை பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வைப்படும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் மிக எளிதாக சரியாகிவிடும். சமாளித்துக் கொள்ள முடியும். அடுத்து 3ஆம் வீட்டை பார்ப்பார். அது இளைய சகோதரம், அதாவது தம்பி, தங்கைகள் சம்பந்தப்பட்டது. அவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவித்தாசைகளும் கிடைக்கும். வெற்றி ஸ்தானம். எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக வெற்றி பெறும். புதிய முயற்சிகள் எல்லாம் நன்றாக வரும். இப்போதைக்கு வேலை மாற்றுவது, இடம் மாற்றுவது, வீடு மாற்றுவது போன்ற விஷயங்கள் இருந்தாலும், யோசனைகள் இருந்தால் செய்யலாம். எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு குரு பயிற்சி. நேயர்களே, வருகிற மே 1ஆம் தேதி குரு மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். இது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்பது பொதுவாக அவ்வளவு சிறப்பு என்று சொல்வதற்கு இல்லை. 6ஆம் வீடு வியாதிகள், கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் வேலை சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை நன்றாக இருக்கும். வேலையிடத்தில் கூட வேலை செய்கிறவர்கள்தான் நிம்மதி இருக்கும். நல்ல வேலை இருக்கிற போது நிச்சயமாக நல்ல சம்பளம் இருக்கும். அதனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சமாளித்துக் கொள்ள முடியும். சின்னதாக வியாதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவைகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் விரைய செலவு, அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி
குரு இருக்கும் வீட்டுக்கு உள்ள பலனை காட்டிலும் பார்க்கும் வீடுகளுக்கு தான் மிகச்சிறப்பான பலன்களை செய்வார் என்பது ஜோதிட கருத்து. அதன்படி குரு உங்கள் ராசியிலிருந்து 12, 2, 10 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 12ஆம் வீடு என்பது சுப விரயம், நல்ல விஷயங்களுக்காக செலவாகுது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் இதெல்லாம் நடக்கும். அதனால் அதுக்கு சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும். நாமே சுப செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதாவது கையில் இருக்கும் பணத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நகை வாங்குவது, இன்னும் கொஞ்சம் கடனும் வாங்கி நகை வாங்கி வைத்து விடுவது நல்லது. அந்த நகை உருப்படியாகிவிடும், அதனுடைய மதிப்பும் ஏறிக்கொண்டு போகும். கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விட முடியும். அதே நேரம் தேவையில்லாமல் ஆடம்பர காரில் கொண்டு போய் பணத்தை போட்டு கடன் வாங்கி செய்தால் அது கரைந்து போய்விடும். காரின் மதிப்பும் அடுத்தடுத்த வருஷங்களில் குறைந்து போய்விடும். கடன் பிரச்சனையும் தொந்தரவு கொடுக்கும். ஆக கவனமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்வது நல்லது. சிலருக்கு திடீர் பணவரத்துகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் வீட்டை பார்ப்பதால் ஏதோ ஒரு வகையில் பண வரவு நிச்சயமாக இருக்கும். 10ஆம் வீட்டை பார்ப்பதால் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம், தொழில், உத்தியோகம், வேலை சம்பந்தப்பட்டது. வேலை இடத்தில் எல்லாம் புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை மாற்றம், இடமாற்றம் நன்றாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் எல்லாம் நன்றாக இருக்கும். அதில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பொதுவாக இந்த குரு பயிற்சி அவ்வளவு சிறப்பில்லை என்று சொன்னாலும் அது பார்வைப்படும் இடங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும். எந்த பெரிய பயமும் தேவையில்லை. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்வதே சிறப்பானது. அன்பான மகர ராசி நேயர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடு மிக மிகச் சிறப்பான இடம். புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய சௌகரியங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வளர்ந்த பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதால் அதன் மூலம் எல்லா விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கும். அடுத்து இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களும் மிகச்சிறப்பானதாக இருக்குது. 9ஆம் வீட்டை பார்ப்பார். 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம், அப்பா சம்பந்தப்பட்டது. அதனால் நல்ல பாக்கியம். அப்பாவுடைய உடல்நிலை, அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்பா வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அப்பா வகையில் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அவைகளை விற்று அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். உயர்கல்வி சம்பந்தப்பட்டது. மேலும் படிக்க நினைப்பவர்களுக்கு புதிதாக கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். அதில் நல்ல விதமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், சௌகரியங்கள் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு செல்ல காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக வெளிநாட்டு வேலை அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்றாக இருக்கிறது. பல பேருக்கு 4D பிக்ஸ், லாட்டரி போன்றவைகள் மூலமாக வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 16ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் 11ஆம் வீடு லாபஸ்தானம், இன்கம், கெயின். அதனால் எல்லா வகைகளிலும் ஏதோ ஒரு வகையில் வருமானம்ங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும். எல்லா விஷயங்களும் பொதுவாக நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் 7.5 நாட்டு சனி ஒரு வருடம் பாக்கி இருக்கிறது, 2025 மார்ச் வரை. அதனால் சற்று சிரமங்களும் இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக தோன்றாது. ஒட்டுமொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மிகச்சிறப்பான ஒரு குரு பயிற்சி. அன்பான கும்பராசி நேயர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு. 4ஆம் வீடு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்துக்கள், சுகம் சம்பந்தப்பட்ட இடம், நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட இடம். அதனால் அந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக 4ஆம் வீடு அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. அந்த குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை விட பார்க்கும் வீட்டுக்கு தான் பலன்கள் அதிகம் என்று சொல்ல என்பது ஜோதிட கருத்து. அதன்படி குரு 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 8ஆம் வீடு ஆகிய வீடுகளை பார்ப்பார். 10ஆம் வீடு என்பது வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, பிஸ்னஸ், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபகரமாக நடக்கும். வேலையிடத்தில் கூட உடன் வேலை செய்வர்கள் தான் நிம்மதி இருக்கும். வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வுகளுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போதைக்கு வேலை மாற்ற நினைப்பவர்களெல்லாம் வேலை மாற்றலாம். புதிய வேலை, நல்ல வேலை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதால்
வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், சுபவிரய செலவுகள், நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் வரும். கிரகப்பிரவேசம், புத்திரபாக்கியம், திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் தடங்கலாகி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். வீடு மாற்ற நினைப்பவர்கள், ரிப்பேர், ரெனோவேஷன் செய்ய வேண்டிய நினைப்பவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும். கார், நகை போன்றவைகள் பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம், லக்ஸூரியஸ் திங்ஸ் அதெல்லாம் வாங்கலாம். அதே நேரத்தில் குரு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 8ஆம் வீடு என்பது சற்று அவ்வளவு சிறப்பான இடமில்லை. விபத்துக்கள், ஆபத்துக்கள் சம்பந்தப்பட்டது. வண்டி வாகனங்கள் ஓட்டுவதில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியில் செல்லும் இடங்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி தேவையில்லாத வீண் விஷயங்களில் தலையிட வேண்டாம். நாம் உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டு என்று இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சனியும் இப்போதைக்கு பாதகமாக இருக்கிறார். உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா விஷயங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அன்பான மீன ராசி நேயர்களே, குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு செல்கிறார். அது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்பது பொதுவாக அவ்வளவு சிறப்பான இடம் என்று சொல்வது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 3ஆம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம். வெற்றி, எல்லா எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக வெற்றி பெறும். அதனால் எந்த பயமும் இல்லை. தைரியஸ்தானம், மன உறுதியுடன், தன்னம்பிக்கையுடன் எந்த வேலையை செய்தாலும் நிச்சயமாக அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். சகோதரஸ்தானம், உடன் பிறந்தவர்கள், தம்பி, தங்கை போன்றவர்கள், அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அவர்களும் நன்றாக இருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த குரு இருக்கும் இடத்துக்கான பலன்களை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பார். அதன்படி குரு 7, 9, 11 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 7ஆம் வீடு திருமணம் சம்பந்தப்பட்டது. வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம் கைகூடி வரும். திருமணம் தடங்கலாகி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உறவினர்கள் மூலமாகவும் இந்த காலகட்டத்தில் சௌகரியங்கள் கிடைக்கும். நண்பர்களும் உதவி ஒத்தாசையாக இருப்பார்கள். அதே போல் தொழில் கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவர்கள் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும். வேலையிடத்தில் கூட வேலை செய்பவர்கள் மூலமாகவும் நிம்மதி கிடைக்கும். 9ஆம் வீட்டை பார்ப்பார். 9ஆம் வீடு அப்பா சம்பந்தப்பட்டது. அப்பாவுடைய உடல்நிலை, அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்பா வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். தகப்பன் வழி பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதை விற்று வருமானம் கிடைக்கும். அடுத்து உயர்கல்வி சம்பந்தப்பட்டது. மேலும் மேலும் படிக்க நினைப்பவர்கள் புதிதாக கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். அதில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் செல்ல காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாட்டு வேலை நல்ல விதமாக அமையும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. பல பேருக்கு 4D பிக்ஸ், லாட்டரி போன்றவைகள் மூலமாக பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். அது லாபஸ்தானம். ஏதோ ஒரு வகையில் லாபம் கிடைக்கும். திடீர் பண வரத்துகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பல வகைகள், பல விஷயங்கள் எல்லாமே லாபம். ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி 3ஆம் இடம் நன்மை இல்லை என்று ஒரு சிலர் சொன்னாலும் இது மிகச்சிறப்பான குரு பெயர்ச்சி உங்களுக்கு. அதே நேரத்தில் 7.5 நாட்டு சனி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம், பொருத்தம், முகூர்த்த நாள் போன்ற சேவைகளுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு பண்ணுங்கள். பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் லிங்கை பயன்படுத்தி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.